தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்போ 2025 ரோட் ஷோ கோவையில் நடைபெற்றது. கோவையில் தமிழக சுற்றுலா கண்காட்சி TTEக்கான ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆதரவுடன் நடைபெறும் கண்காட்சியில் பங்கேற்கும் போது வணிகம் மற்றும் நெட்வொர்க்கிங் வாய்ப்பு உள்பட அவர்களுக்கு கிடைக்கும் ஏராளமான நன்மைகளை எடுத்துக்காட்டும் நோக்கில் இங்குள்ள சுற்றுலா மற்றும் சுற்றுலா பங்குதாரர்களுக்காக இது நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சி அடுத்த மாதம் 26 முதல் 28 வரை மதுரையில் நடைபெறவுள்ளது. இது டிராவல் கிளப் மதுரை, இந்திய தொழில் கூட்டமைப்பு CII மற்றும் தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம் ஆகியவற்றால் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 9.63 லட்சம் வெளிநாட்டினர் உள்பட 28.40 கோடி சுற்றுலா பயணிகளுடன் சுற்றுலா பயணிகளின் வருகையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 2வது இடத்தில் இருப்பதாக வட்டாரங்கள் கூறினாலும் சர்வதேச பார்வையாளர்கள் உள்பட அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை கூட ஈர்க்கும் திறன் மாநிலத்திற்கு உள்ளது. இந்த சாத்தியத்தை உணர பங்குதாரர்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஒன்றுபட்ட நிலைப்பாடு தமிழ்நாட்டின் திறனை திறந்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை நிரூபிக்கும் நோக்கத்துடன் இந்த கண்காட்சி திட்டமிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ அன்னபூர்ணாவின் நிர்வாக இயக்குனர் T. ஸ்ரீனிவாசன், தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம் செயல்பாட்டு இயக்குனர் சுந்தர் சிங்காரம், கோவை மாவட்ட சுற்றுலா அதிகாரி ஜெயலட்சுமி மற்றும் கோயம்புத்தூர் தி ரெசிடென்சி டவர் கோயம்புத்தூர் பொது மேலாளர் அமர்நாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இந்த சாலை கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். சாலை கண்காட்சிக்கு முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சுந்தர் சிங்காரம் பேசுகையில், தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்போ அப்படிங்கிறது இது 2வது எடிஷன் நம்ம சவுத் இந்தியா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் மற்றும் CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி மற்றும் டிராவல் கிளப் மதுரை இவங்க 3 பேரும் முயற்சி பண்ணி இதை ஒரு பயண சந்தையா நம்ம செப்டம்பர் 26, 27, 28 மதுரையில் இருக்கிற IDS கடார் அப்படிங்கிற 2 பெரிய ஹால்ல இந்த மார்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்றோம். இது தமிழக அரசு சுற்றுலாத்துறையோட சப்போர்ட்டோடையும் அது மட்டும் இல்லாம இந்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட சப்போர்ட்டோடையும் இந்த நிகழ்ச்சி அங்க நடக்குது. ஸோ இதுக்கு இங்க இந்த கோயம்புத்தூர் மற்றும் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சுற்றுலாத்துறை சார்ந்த அனைத்து பேரும் இதுல ஒரு செல்லரா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு செல்லர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல சுற்றுலாத்துறையில வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இதுல செல்லரா வர முடியும். இந்த பையருங்கிறது என்னன்னா இது தமிழகத்தை மட்டும் வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களும் ஒரு 300 பேரை நம்ம சூஸ் பண்ணி அவங்கள நம்ம ஹோஸ்ட் பண்ணி இங்க பையரா வர வைக்கிறோம்.
ஸோ அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய ஒரு 200 செல்லரோட அவங்க வந்து ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்களோட வியாபாரத்தை பெருக்குவதன் மூலமா நம்ம வந்து தமிழகத்துல வந்து ஒரு டூரிசம் ஃபுட்ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணி தமிழகத்தை வந்து நம்ம சுற்றுலாத்துறையில முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இதனோட கான்செப்ட். ஸோ இதன் மூலமா நாங்க வந்து சுற்றுலாத்துறையில ஈடுபட்டக்கூடிய அனைத்து தொழில் முனைவர்களையும் இதுல வந்து நீங்க பங்கேற்று நம்ம இது வந்து யாரும் தனியார்கள் வந்து இதை நடத்தல. இதை வந்து நம்ம சுற்றுலாத்துறையில இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்காகவும் நமது மாநிலத்தோட சுற்றுலா வளர்ச்சிக்காகவும் நம்ம இதை பண்றோம். ஸோ நீங்க எல்லாரும் அனைவரும் இதுல பங்கு பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சும்மா சொல்லுங்க. ஒன்னும் வேண்டாம்.